அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம். உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று 2025ஆம் ஆண்டு முதலாவது நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நேரு குணரட்னம் அவர்களே, இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கூட இங்கே இலங்கை தீவை பொறுத்தமட்டில் தெற்கிலங்கையில் பொருளாதார நெருக்கடி தொடரும் என்ற விதத்தில் தான் பேசப்படுகின்றது. இலங்கை தீவில் உள்ள மக்களுடைய நிலைமை, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பூகோள அரசியல் தொடர்ச்சியாக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கின்றது. எவ்வாறு இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து அனுரகுமார திசாநாயக்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? சரியான பாதையில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று நம்புகிறீர்களா? அதாவது இரண்டு விடயங்களில் பார்க்கலாம். ஒரு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டினுடைய அடிநாதி. அதுதான் மக்களுடைய பிரதான கேள்விக்குறியாம இருக்கும். பொருளாதாரம் நாட்டினுடைய உயிர்நாடி சரியாக இருந்தால் மக்களுக்கும் அதனுடைய நிவாரணங்கள் சென்றடையும். அப்ப இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சீரமைப்பது என்பது ஒரு நாளில் ஒரு மாதங்களில் நடக்கக்கூடிய ஒரு விடயமே அல்ல. அது பல ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அது சரியான ஒரு அத்திவாரம் விடப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டால் அது பல ஆண்டுகளின் பின்னர் அதற்கான அறுவடைகளை முழுமையாக பார்க்கலாம். உடனடியாக கிடைக்கப் போவதில்லை. அடுத்து வரக்கூடிய சில ஆண்டுகளுக்கு இலங்கை மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு பயணித்துதான் ஆக வேண்டியதுதான் ஒரு பொருளாதார மீட்சியினுடைய ஒரு பக்கமாக இருக்கும். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது ஒரு ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய கடமை. அதை அவர்கள் செய்கிறார்கள்னா இல்லை. நான் அதை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை மக்கள் இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் பார்ப்பதுதான் அதனுடைய கூடிய பிரதான சவால். அப்ப மக்களும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் சொன்னால், நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்திருக்கிறோம், சிக்கலானவர்களை அகற்றி விட்டோம், ஆகவே இப்பொழுது வந்தவரிடம் எங்களுக்கான நிவாரணங்கள் அல்லது நாங்கள் இதுவரை எதிர்கொண்ட சவாலிலிருந்து மீட்சியை இவர்கள் உடனடியாக தருவார்கள் என்பதுதான் ஒரு எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உடனடி ஆட்சி சார்ந்த எதிர்பார்ப்பாக இருக்கும். அது ஆட்சி கட்டில் ஏறுவதற்கு இருக்கக்கூடிய பெரும் சவால். அந்த சவாலை இவர்கள் எதிர்கொள்ளத்தான் போகிறார்கள் இந்த ஆண்டில் பெருமளவில். என்று சொன்னால், கடந்த ஆண்டினுடைய 2 பகுதிகளும் தேர்தலே கடந்து விட்டது. இப்பொழுது அந்த அதுக்கான ஒரு தேர்தலவ காலமும் முடிவுக்கு வந்து விட்டது. இனிமேல் இப்பொழுதுதான் வந்தோம் என்று நீண்ட காலம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே இனிமேல் மக்களிடம் அந்த எதிர்பார்ப்பு இந்த ஆண்டில் நிறையவே அதிகரிக்க அதற்கான நிவாரணத்தை இவர்களால் வழங்க முடியுமா என்றது அது ஒன்று. இதன் நிவாரணத்தை, அதாவது பொருளாதார அபிவிருத்தி என்பதனுடைய இது நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தளத்தில் தங்கியிருக்கிறது. அந்த அடித்தளத்தை செப்பனிடுவதற்கான பல பொறிமுறைகள் முன்னெடுக்கப்பட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவைக்கான ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்கிறதா? அது எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க போறது, அதுக்கான ஒரு திட்டமிடல் முன்பியே இருந்ததுன்னா இல்லை. அவர்கள் இப்பொழுதுதான் அதுக்காக ஒன்றாக சொல்ல ட்ரையல் அண்ட் எரர் என்ற மாதிரி தான் பல விடயங்கள் நடக்க போகிறது. இது சில இடங்கள் வெற்றி பெறலாம், பல இடங்கள் தோல்வியும் போகலாம். அது எவ்வாறு நடக்க போகிறது என்பதை இந்த ஆண்டில் முதல் 6 மாதங்கள் இதில் முக்கியமானவை. எவ்வாறான மாற்றங்கள் இந்த பொருளாதார அடித்தளத்தை உருவாக்குவதில் முன்னெடுக்கப்பட போகிறது. ஆனால் இவற்றை எல்லாத்துக்கும் ஒரு பிரதான வகிவாகம் இருக்கிறது. இவற்றை எல்லாத்தையும் தீர்மானிக்கின்ற இன்னொரு இது இலங்கை தீவுக்கு வெளியே இருக்கிறது. உலக பொருளாதார ஒழுங்கில் இருக்கக்கூடிய சிறத்தன்மையும் பலகீனங்கள். சிறத்தன்மை சிறப்பாக இருந்தால் அது இலங்கைக்கும் ஒரு அனுகூலத்தை ஓரளவு பெற்றுக் கொடுக்கும். ஆனால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய சிறத்தன்மை பெரிதாக இல்லை என்று உலக பொருளாதாரத்தினுடைய சிறத்தன்மை பெரிதாக இல்லாமல் போனால் அது இலங்கையும் பெருமளவில் பாதிக்கும். அதுக்கான அறிகுறிகள் இந்த ஆண்டில் இருக்கிறதா என்றால் 2 சவாலான அறிகுறிகள் இருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றதன் பின்னர் இது அவருடைய இறுதி காலம். ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் தான் செய்தி பொருளாக இருக்க வேண்டும் என்று மட்டும் விரும்புவார். அவர் அதை கடந்து இந்த உலக பொருளாதாரத்திலே தாக்கம் செலுத்துமா, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்குமா, உலக பொருளாதார ஒழுங்கில் சவாலை அது உருவாக்குமா, இதையும் பெரிதாக சிந்திக்கக்கூடிய ஒருவர் அல்ல. அவை இவர் உருவாக்கக்கூடிய இந்த பயம் உலகத்தில் அனைத்து மட்டங்களிலும் இருக்கிறது, என்னதான் நடக்கும் என்று.
அவர் உருவாக்கக்கூடிய இந்த அதிர்வலைகள் பொருளாதார ஒழுங்கில் ஒரு ஆழமான சிறுத்தன்மையை இந்த ஆண்டு பேணுமா என்கின்ற கேள்வி பல மட்டங்களிலும் இருக்கிறது. அந்த அதிர்வலைகள் வெளிப்படுமாக இருந்தால் அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் முயற்சியில் பெரும் பாதிப்பை உருவாக்கும். நீங்கள் கூறுவது போல் புறக்காரணிகள் இருக்கின்றது, அதில் தங்கி இருக்கின்றது உண்மை. ஆனால் இப்போ அனுரகுமார திசாநாயக்காவுடைய இந்த ஆட்சி, புதிய ஆட்சியில் வந்திருக்கிறது, எவ்வளவு காலம் இவருக்கு தேவைப்படும்? ஒரு சரியாக அந்த நாட்டை வழி நடத்துவதற்கு எவ்வளவு காலம் அவருக்கு தேவை? ஒரு நாங்கள் ஜதார்த்தமாக பார்த்தோம் என்றால் இலங்கைக்கு அவருடைய இந்த ஆட்சி காலமான 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நாங்கள் கணக்கு போடலாம் இதில் அவர்கள் ஏதாவது வெற்றி பெற்றார்களா இல்லையா. ஆனால் அதுக்கான காலத்தை மக்கள் வழங்குவார்களா என்று கேட்டீங்கன்னா நிச்சயம் இல்லை. இதுதான் அந்த சிக்கலான ஒரு பகுதி. என்ன சொன்னால் அதுக்கு மக்கள் தயாரிக்கப்பட்டு சரி நாங்கள் இந்த சுமைகளை தாவி செல்வோமா என்பது. என்றால் இந்த ஆண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் ஒரு பேசுபொருள் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால் இந்த ஆண்டு நாங்கள் இப்ப ஏற்கனவே இந்த நாங்கள் எங்களோட வாங்கு திறனில் இருக்கக்கூடிய இந்த நாங்கள் அத்தியாவசிய பொருளுடைய விலையேற்றம் என்பது மேற்கத்திய நாடுகள் அனைத்திலும் ஒரு சிக்கலான ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால் பல ஆட்சிகள் மாற்றப்படுகின்றன. அப்ப ஏனென்றால் நாங்கள் நேற்று வாங்கியதுமாக கனடாவை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டுடைய இறுதி பகுதியில் பேசுபொருள் என்றால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டிலும் பார்க்க விலையேற்றம் 5% அதிகமாக இருக்கும் அத்தியாவசிய பொருட்கள். அப்ப ஒரு 4 பேரை கொண்ட குடும்பத்துக்கு மேலதிகமாக இந்த ஆண்டு அத்தியாவசிய பொருளுக்கு மட்டும் $800 மேலதிகமாக தேவை என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்ப நாங்களே அது என்ன சொன்னா இந்த கோவிட்டுக்கு பின்னர் இந்த சப்ளை செயின் சிக்கல் இன்று வரை தீர்க்கப்படவில்லை. அது தொடர்ந்தும் இந்த அத்தியாவசிய பொருளிலேயே இந்த விலையேற்றத்தை காட்டிக்கொண்டு இலங்கை தீவில் அது எவ்வாறான பாதிப்பை உருவாக்கும். அப்ப மக்களுக்கு தொடர்ந்தும் விலையேற்றம் அதிகமாக இருக்குமாக இருந்தால் அது எதிர்மறையான வினைத்திறனை தான் ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொரு சிக்கலை நான் பார்க்கிறேன். இப்பொழுது அருகில் இந்த வட்டகை, தென்னாசிய வட்டகை என்று எடுத்துக்கொண்டால் பிரதான நாடு இந்தியா. இந்தியாவினுடைய பொருளாதார இது சிறப்பாக இருந்தாலும் ஒரு சின்ன நிவாரணம் இலங்கைக்கு கிடைக்கும். ஆனால் இந்தியாவுடைய கடைசி 2 குவார்ட்டரையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வீதத்தில் சிக்கல் இருக்கிறது. அது இலங்கைக்கும் அதனுடைய விளைவுகள் இலங்கையிலும் பிரதிபலிக்கும். அப்ப இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுதுதான், அதாவது வட்டகை என்று பார்க்கின்ற பொழுது, ஆசியா என்று பார்க்கின்ற பொழுது, உலகம் என்று பார்க்கின்ற பொழுது எல்லா இடத்திலும் கன கேள்விகள் இந்த 2025 எழுந்து நிற்கிறது. இப்ப இலங்கை கண்டு ஒரு பொருளாதாரத்தை தனித்துவமாக யாரும் நடத்த முடியாது. ஒரு கேள்வி, அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் தாயத்தில் இருந்த காலங்களில் உப்பளம் இருந்தது, அங்கே உப்பு தயாரித்தார்கள். இலங்கை அரசாங்கம் 30,000 டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு டெண்டர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? உப்பையே இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்னத்தை சுட்டி காட்டுகிறது? இப்ப நீங்க சொன்னீங்களே, இது அடிமட்ட பொருளையே வெளியிலிருந்து டெண்டர் போட்டு வாங்குறது இல்லைன்னு சொன்னால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள். இப்ப சமயத்தில் அரிசி வாங்கினார்கள் குஜராத்தில் இருந்து, உடனடியாக கொண்டு திறக்க வேண்டும், இல்லாட்டி சிக்கல் என்று விலையேற்றத்தை தடுக்க முடியாதுன்னு சொல்லி கொண்டு திறக்க வேண்டும். இலங்கை அரிசியை முழுமையாக உற்பத்தி செய்யக்கூடிய வளமுள்ள நாடு, ஆனால் அது சாத்தியம் இல்லாமலே இருக்கிறது. அப்ப இப்ப வேறங்கள் உப்பு வரையும் வந்து நிற்கிறது என்று சொன்னால் இலங்கை எவ்வளவு தூரம் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய விடயத்தில் இருக்கு. 2021 பார்த்தேன், இலங்கையினுடைய ஏற்றுமதி 14 பில்லியனாக இருக்கின்ற பொழுது இறக்குமதி 19 பில்லியனில் இருக்கிறது. துண்டு விழுந்தொகை மாத்திரம் 5 பில்லியனில் ஏற்றுமதி இறக்குமதிக்கிடையே இருக்கிறது. இவையெல்லாம் என்னத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால் இலங்கையுடைய பொருளாதாரம் நேற்று இப்ப என்னன்னா இப்பொழுது பேசுகின்ற பொழுது கோத்தா தான் பொருளாதாரத்தை சிதைத்தார், கோத்தா தான் பொருளாதாரத்தை சிதைத்தார் பேசிக்கொண்டிருக்கிறோம். கோத்தா அதுக்கு ஒரு பிரதான காரணியா இருந்தார். ஆனா இலங்கையுடைய பொருளாதாரம் சரியான முறையில் கடந்த 70 ஆண்டுகளாக திட்டமிடப்படவே இல்லை எந்த ஒரு ஆட்சியாலும். அது முறைமையாக சரியாக நெறிப்படுத்தப்படவும் இல்லை. அப்ப அது என்னத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு சொன்னால் ஒரு அடிப்படை சரியாக இல்லாத பொருளாதார வளர்ச்சியும் கட்டமைப்பும் இன்று இவ்வளவு தேக்கத்துக்கு வந்திருக்கிறது. அப்ப ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இவ்வளவு காலம் எடுக்கும் என்று. 70 ஆண்டுகளாக செய்யப்பட்ட ஒரு தவறை யாரும் ஒரு 5 ஆண்டுகளில் கூட அதை முழுமையாக செய்து முடிப்பது என்பது மிக கடினமானது.
இப்ப இவர்களுக்கு ஒன்று புரிகிறது என்று தெரிகிறது. இதுக்கு எதிரான மக்கள் வினை மாறியுமாக இருந்தால் அது தங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் என்பதற்காக மக்களையும் சேர்த்து சுமை சேர்ப்பதற்காக ஒரு திட்டத்தை இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள், கிளீன் ஸ்ரீலங்கா. இது என்ன செய்யும் சொன்னால் மக்களையும் இதுக்கு உள்வாங்கி விட்டால் அவர்களுக்கு இந்த சுமையை புரிய வைத்து விட்டால் நாங்கள் தப்பி விடலாம் என்பது இந்த இன்னொரு கணக்கு. இந்த கணக்கு வெற்றி பெறுமா என்பது வேறு விடயம். என்றால் நான் சொன்னேன், இந்த ஆட்சி மாற்றமே அடிப்படையில் இருந்து உருவான ஆட்சி மாற்றம் தான். அடிப்படையில் சிக்கலுடன் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சிக்கலுக்காக ஒருவரை மாற்றி பார்ப்போம்னு மாற்றி விட்டிருக்காங்க. அவர்கள் இப்பொழுதும் எதிர்பார்ப்பது என்ன? தங்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் உடனடியாக. இவர்களால் அடிப்படை பிரச்சனையாவது தீர்த்து வைக்க முடியுமா என்பதுதான் இப்பொழுதும் இருக்கக்கூடிய கேள்வி. இதுவரை நடைபெற்ற முன்னெடுப்புகளையும் இதையும் பார்க்கின்ற பொழுது அந்த விடயத்தில் எனக்கு இது இல்லை. இப்ப நான் இன்னும் சில விடயத்தை பார்க்கிறேன். இப்ப இவர்கள் எவ்வளவு எத்தகைய மாற்றங்களை உருவாக்குறாங்க. இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு அதாவது இலங்கையினுடைய தேசிய புலனாய்வுக்கு இராணுவத்தை சேர்ந்த ஒருவரும் ஒரு காலம் நியமிக்கப்படுவதில்லை. இராணுவத்தை கடந்தேதான் தேசிய புலனாய்வுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக அதில் மாற்றத்தை உருவாக்கியது 2019 கோத்தா இராணுவத்தில் இருந்த சுரேஷ் அலியை தேசிய புலனாய்வினுடைய தலைவராக நியமித்தது மாத்திரமில்ல, அவருக்கு அதிகரித்த இராணுவ கட்டமைப்புடைய உச்ச பதவியினுடைய பற்றத்தை கொடுத்து அதில் நியமித்தார். அது இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் தடவையாக உருவாக்கப்பட்ட மாற்றம். இந்த முறை பாருங்கள், இன்று இலங்கையினுடைய தேசிய புலனாய்வுக்கு மேலும் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இராணுவத்தை சேர்ந்த மேஜர் ஜெனரல். அப்ப இவர்களும் அதே இதில் மாற்றம் உருவாக்குவதாக தெரியவில்லை. அப்ப ஒரு தவறு நடந்ததுன்னா அந்த தவறை திருத்துவது இவருடைய ஒரு மாற்றம் 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 என்பதுதான் இவருடைய எல்லா வசனங்களும் இருக்கக்கூடிய பேசுபொருள். அப்ப இராணுவத்தை சேர்ந்தவர் தேசிய புலனாய்வுக்குள் இதுவரை உள்ளாங்கப்படாமல் இருந்த ஒரு பதில் ஒரு தவறான மாற்றத்தை உருவாக்குகிறார் கோட்டா என்றால் இப்பொழுது அதைத்தான் இவர்களும் செய்கிறார். ஒரு மேஜர் ஜெனரலை கொண்டு வந்து தேசிய புலனாய்வுடைய தளபதியாக நியமிக்கிறார். சரி, இந்த மேஜர் ஜெனரல் யார் என்று பார்த்தால் இவர் இலங்கையினுடைய இராணுவ அமைச்சை சார்ந்து ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கைக்கு சார்பாக கருத்துரை வழங்கியதுக்கு அழைத்து செல்லப்பட்டவரில் ஒருவர். அப்ப இதில் 2 கேள்விகள் எழுகிறது. இவர்கள் ஒரு தவறை நீண்ட காலத்துக்கு பின்னர் கோத்தாவினால் செய்த ஒரு தவறை, அதே தவறை இவர்கள் தொடர்கிறார்கள். அதை மாற்றியமைக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, தமிழர் விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட ஒருவர் தமிழர் விவகாரத்துக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் சென்று எங்கே சார்ந்து கருத்துரை வழங்கிய முன்னாள் ஒருவரை இவர்கள் இப்பொழுது தேசிய புலனாய்வில் கொண்டு வரான்னு சொன்னால் தமிழர் விவகாரத்தை இவர்கள் எவ்வாறு கைக்கொள்ள விரும்புகிறார்கள் என்பதோ இன்னொரு கேள்வியை கூட எழுப்புகிறது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது? இல்ல, அவர் ராணுவ விடயத்தில் இப்ப இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்து, அதாவது வாக்கள் எண்ணுகின்ற பொழுதே உடன் இவர்கள் என்ன முதல் 3 செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது 3 அகற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதாவது பாதுகாப்பு செயலாளர் இருந்த கமால் குன்னரட்ன, புலனாய்வுத்துறை தலைவராக இருந்த சுரேஷ் அலே மற்றும் முப்படைகளுடைய தளபதி சுவேந்திர டி சில்வா. ஏனால் இந்த 3 ஏன் அப்பொழுது சொன்னேன் சொன்னால், இந்த 3 தன்னகப்படுத்தித்தான் அமெரிக்கா கோத்தாவை ஆட்சியிலிருந்து கலைத்து ரணில் விக்ரமசிங்காவை ஆட்சி கட்டில் அமர்த்தியது. இவர்கள் 3 தாம் நகப்படுத்தியது. என்றால் அவர்கள் 3 எண்ணத்தை அமெரிக்கா விரும்புவதோ அதை களத்தில் தெளிவாக செய்து முடித்தார்கள். அதனுடைய விளைவுதான் இது. ஏனால் இந்த ஆட்சி மாற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட அறகலையை ஜேவிபியின் மேம்படி அதில் பெரிய அழிவை செய்தவர்கள் ஜேவிபியினுடைய பிரிந்து சென்ற ஒரு சுரியானி. அவர்களால் இந்த 70 பாராளுமன்ற வீடுகளை எரித்தது, பல விடயங்கள். ஆனால் அது குளிர்காய்ந்தது ஜேவிபி. ஆனா இந்த ஜேவிபியிடம் அமெரிக்க தூதுவர் சென்று இந்த அறகலைக்கு முன்னரும் பேசுகிறார். இதே அனுரகுமார் திசுநாயக்குடன் முடிந்தது பின்னரும் பேசினார். பேசியதன் பின்னர் அவரை உடனடியாக அமெரிக்கா செல்வதற்கும் அனுமதித்தார்கள். அவர் அமெரிக்காவில் போய் 6 கூட்டங்களை நடத்தினார். ஆகவே அனுரகுமார் தரப்புக்கு தெளிவாக தெரியும் அமெரிக்கா இந்த ஆட்சி மாற்றத்தில் என்ன பின்புல வேலையை செய்தது, அதை யாரை வைத்து செய்தது என்றெல்லாம் இவர்களுக்கும் தெரியும். அதனால்தான் நான் அந்த 3 குறிப்பிட்டு சொன்னேன். இந்த 3 இவர்கள் அகற்றியாக வேண்டிய கட்டாயத்துக்கு. இது நடந்ததன் பின்னர் இதை புரிந்து கொண்ட இந்தியா ஒன்றை மாற்றீடாக செய்தது. ஏன்னா இந்தியாவுக்கும் சுரேஷ் அலைக்குமான தொடர்பு இதுக்கு மூலம் இருந்தது.
இரண்டாவது சுயேந்திர டி சில்வாவை முதல் தலைவராக தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அவர் இந்தியாவுக்கு சென்றார். அவருக்கு விசேட விமானம் போட்டு ஒரு இதுக்கு அதிதியாக அவரும் மனைவியும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த படத்தை அவர்கள் வெளியிட்டார். இது வெளியிட்டதன் பின்னர் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இது அதாவது இந்த மூவரும் இதே கட்டுக்குள் இருக்கிறார்கள் என்பது இவர்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அதனால தான் சொன்னேன்னு சொன்னால், இந்த மூவரையும் வைத்துக்கொண்டு இந்த நாடுகள் இவர்களுக்கு எதிராகவும் இயங்க முடியும். அதனால் கட்டாயம் இவர்கள் இந்த மூவரையும் அகற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு நான் சொன்னேன். இப்பொழுது என்ன செய்கிறார்கள் சொன்னால், இவர்களுக்கு இராணுவத்தில் கீழ் மட்டத்தில் எந்த ஒரு பயமும் கிடையாது. என்று சொன்னால், இவர்கள் சார்ந்தவர்கள் இந்த இராணுவ மட்டத்தின் கீழ் மட்டத்தில் நிறையவே ஊடுருவி இருக்கிறார்கள். ஏனென்ன அது எங்கே வெளிப்பட்டதுன்னு சொன்னால், நீங்கள் இந்த 2 தேர்தலில் தமால் மூல வாக்குகளில் அதை பார்க்கலாம். தமால் மக்கள் நிறைய பெரும் அளவில் இவர்களுக்கே விழுந்து 60% மேலே விழுந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தல் கூட அது பெரும்பான்மையானவர்கள் இராணுவத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இராணுவத்தில் இவர்களுக்கு இருக்கிற சிக்கல் மேல் மட்டத்தில் மட்டும்தான். மேல் மட்டத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் சார்ந்தவர்கள் அல்ல. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இவர்களை தங்களுக்கு அனுசரணையாக போடக்கூடியவர்களை எவ்வாறு இதுக்கு கொண்டு வருது. இப்பொழுது இதனுடைய செயலாளராக இருப்பவரும் விமானப்படையை சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளை தான் இவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு செயலாளராக வைத்திருக்கிறார். இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இவர்களுக்கு நெருக்கமானவர்களை வைத்துக்கொண்டு தங்களுக்கு சேர்ந்தவர்கள் தாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களாக அவர்களை அடையாளம் கண்டு அந்த இடங்களை இட்டு நிரப்பி கொண்டு வருகிறார்கள். அதில் தான் இப்பொழுது ஒரு இராணுவ மேஜர் ஜெனரலை இப்பொழுது தேசிய புலனாய்வுக்கு கூட கொண்டு வருகிறார்கள். இது இவர்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய சவால் என்றால், இந்த இராணுவ தரப்பில் இருக்கக்கூடிய மேல் மட்டத்தை முழுமையான கட்டுக்கள் தாங்கள் கொண்டு வர வேண்டும். அது தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் அதை இப்பொழுது கட்டம் கட்டமாக செய்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று இருக்கிறது, இவர்களுக்கு இன்னொரு சவால் இருக்குன்னு சொன்னால், இந்த அரச கட்டமைப்புல இருக்கக்கூடிய பெரும்பான்மையர் தொழிற்சங்கங்களை பெருமளவில் தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு திணைக்களங்கள் இருக்கக்கூடிய அதாவது இந்த அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்டவர்களை கடந்து ஏனையவர்கள் இவர்கள் வேலை செய்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு ஆட்சிகளுக்கு நீண்ட காலமாக வேலை செய்தவர்கள் இப்பொழுது உச்ச நிலையில் இருக்கிறார். இவர்கள் அவர்களை விலத்தி விட்டார்கள் சொன்னால் அது பெரிய பாதிப்பை இவர்களுக்கு உருவாக்கும். ஆனால் அவர்களை முழுமையாக இவர்கள் பக்கம் வென்றெடுப்பது என்பதும் சாத்தியமல்ல. இந்த மாற்றங்களை சொல்லிக் கொள்வதான இது ஒரு தலைமுறைகள் சார்ந்த முழுமையான மாற்றம். உடனடியாக இப்பொழுது பாருங்கள், பாராளுமன்றத்தில் 3 தவிர இவருடைய 156 பேரும் புதியவர்கள். அவர்களுக்கு பாராளுமன்ற நடைமுறையும் தெரியாது. அப்படியானவர்களை தான் சபாநாயகரும் கொண்டு விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சபாநாயகர்கள் இருக்கக்கூடியவருக்கு சபாநாயகர் பதவி என்னென்று செய்வதென்றே தெரியுது. அவர்கள் படுகின்ற துன்பியலை நீங்க நேரடியாக பார்த்தா தெரியும். ஒருவர் பேசுகின்ற பொழுது அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒருவர் எதிர்கட்சியில் ஒருவர் பேசுகிறார், அவரை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சபாநாயகர் ஒன்றும் சொல்லுகிறார் இல்லைன்னு ஒரு அமைச்சர் ஒழுங்கி சொல்லி கொடுக்கிறார். இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம். அப்படின்னு அவர் சொல்லவில்லை. கடைசியில பார்த்தா இந்தியாவில இருந்த மூத்த அமைச்சர் இதுக்கு மேல ஒரு பெரிய யோசனை அவரே நேரே இவருக்கு சொல்ல வழிகிட்டார். நான் இந்த நகைச்சுவையை பார்த்து என்னால் இப்பொழுது இதுக்கு ஒரு கருத்தியலை நாங்கள் வைப்போம். அவருடைய இப்பானே வந்தவர்களுக்கு நேரம் வேணும் என்று. ஆனால் அந்த நேரம் என்பது நீண்டு செல்லாது. என்னால் இப்ப நாங்கள் ஒருவரை தயாரிப்பு என்பது குறுகிய காலத்தில் உடனடியாக நடக்காது. இன்னொன்று இருக்கிறது, இதில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீதி அமைச்சர், வேறு எந்த அமைச்சரும் இல்லை, நீதி அமைச்சர். அவருடைய பட்டயம் சார்ந்தும் ஒரு பிரச்சனை பாராளுமன்றத்தில் வெளிக்கப்படுவதில்லை. அவர் டாக்டரேட் இன்னும் இல்லை. ஆனால் அங்கு ஒரு குறிப்பில் அவரை PhD என்று டாக்டரேட் என்று போட்டுட்டாங்க. பின்னர் அது சம்பந்தமான விசாரணை ஒரு ஊடகம் அவரிடம் கேள்வி எழுப்புகிறது. பின்ன அவர் அதுக்கு சொன்ன பதில் என்று சொன்னால், நீதி அமைச்சரே என்னுடைய ஹைகமாண்ட் சொல்லாம நான் எதுவும் சொல்லல. அப்ப அவர்கள் இன்னொரு அமைச்சரிடம் கேட்கிறார்கள், இப்படி அவர் சொல்றாரு, அதை என்ன நினைக்கிறீங்க? இவர் சொல்றாரு, இல்ல அப்படி இல்ல, நாங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, நாங்கள் அமைச்சர்கள் நாங்களே பேசலாம். அப்ப 2 அமைச்சர்கள் 2 விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இப்ப இவையெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவ்வாறு பகிரப்படுகின்றவை இருக்கக்கூடிய சவால்கள் ஒரு ஜதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது புரிகிறது. ஆனால் இதை நாங்கள் இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்தோம், இப்பொழுதுதான் ஆட்சி வந்தோம், எங்களுக்கு நேரம் வேண்டும், இவர்களுக்கான அந்த நேரத்தை கொடுக்கணும் என்று போனால் அது எவ்வளவு காலம் என்கின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து எழுப்பும்.
அதை என்ன செய்யும்னு சொன்னால் அது இப்பொழுது இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உள்ளக முரண்பாடுகள் நிறைய தெரிந்தவர்கள் என்ற ரீதியில் எங்கள் கொஞ்சம் பேருக்கு அது புரிகிறது. இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க. இவ்வளவு இதை வெளியே இருந்து பாக்குற எங்களில் ஒரு பகுதியினர் என்ன நினைப்பார்கள்னு சொன்னால், நீங்களே நான் உங்களுக்கு டைமே கொடுக்குறீங்கல்ல, நீங்க எப்படி சொல்றாங்க, இது சொல்வது இல்லை. இதை சுட்டி காட்டுகிறோம். எங்கு சிக்கல் இருக்கிறது, இந்த சிக்கலை இவர்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நானே கூட இவர்களுக்கு ஒரு 6 மாதத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவரை அவர் ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் கடந்து விட்டது. பாராளுமன்றத்துக்கு அந்த நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன விடயம் சொன்னால், எவ்வளவு காலம் இவர்கள் எடுத்துக்கொள்ள போறார்கள், எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வர போறார்கள். இப்பொழுது அடுத்து வரக்கூடிய முதன்மையான விடயம் பட்ஜெட். இலங்கையுடைய பொருளாதாரத்தினுடைய அடிநாதையாக பார்க்கக்கூடியவருடைய இப்பொழுது இலங்கை உலகளாவிய ரீதியில் ஜிடிபியில் செலவழிக்கின்ற பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை கல்விக்கு செலவழிக்கின்ற பணம் 138 இடத்துல இருக்கு உலகத்துல. ஆனா இலங்கை இராணுவத்துக்கு, அதாவது பாதுகாப்பு செலவினங்களுக்கு ஜிடிபியில் செலவழிக்கின்ற தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை 50க்கும் 60க்கும் இடையில் நிற்கிறது. அப்ப இலங்கை போன்ற நாட்டில் அச்சுறுத்தலான வெளிநாட்டு அச்சுறுத்தலான பெருசு பாதுகாப்பு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில், அதாவது தொழில்துறை திறமை கொண்டவருடைய வகிப்பாக முக்கியமானது. அவர்களை கட்டி எழுப்பினால் இன்றைய உலக பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஈடு கொடுத்து அந்த நாடு தன்னை வளர்த்துக் கொள்ள முடியும். அதுக்கு இலங்கை தயார் நிலையில் இருக்கிறதா, சில இலங்கை மிகவும் பின்தங்கியில் இருக்கிறது என்பதைத்தான் இவை எல்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப ஒரு கேள்வி இருக்குது, இப்ப இவர்கள் எவ்வாறான ஒரு கல்வி முறைமையில் மாற்றத்தை இந்த பட்ஜெட்டில் காட்டப் போறாங்க. ஒன்று. இரண்டாவது விடயம் இருக்கிறது, இலங்கைக்கு முக்கியமான விடயம் சுகாதார சவால். அப்ப சுகாதாரத்துறைக்கு இப்ப சுகாதாரத்தை சரியான கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் ஒரு நாடு அதுக்கு பெருந்தொகை பணத்தை செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படும். அது நாட்டு இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய 2 சவாலை சொல்லுது. உலக பெரும்பான்மையான நான் முன்னோரும் சொல்லி நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக், இலங்கையினுடைய ஆசிய வைத்திய சங்கம் ஒன்று சொன்னது, இலங்கையினுடைய நீரிழிவு நோய் இலங்கையில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 4 ஒருவருக்கு இருக்கிறது. அதாவது 25% பேர் நீரிழிவு நோய் தாக்கத்தில் இருக்கிறார்கள், டயபெட்டிக்கா. அதையும் சொல்லிவிட்டு சொன்னது, கொழும்பு மாவட்டமாக பார்க்கின்ற பொழுது கொழும்பு மாவட்டத்தில், யாழ் மாவட்டத்தில் 3 ஒருவருக்கு இருக்கிறது. இது இப்போதைக்கு இல்லை, இவர்களுக்கு என்னால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆனோன்னா we call it chronic diabetic. அவர்களுக்கான அதாவது எதிர்வினை தாக்கங்கள் நிறைய உடலில் வெளிப்படும். அப்ப நிறைய செலவினங்களை அது கூட்டும். இப்பொழுது சமீபத்தில் அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள், இலங்கையில் இருப்பவர்களுடைய இருதய பாதிப்பு, அதாவது ஹார்ட் டிசீஸ் உள்ளவருடைய சராசரி வயது எல்லை வளர்ந்துவிட்ட நாடுகள் 50க்கு மேலே இருக்கும். இலங்கையில் அது இப்பொழுது 17 வயசு வரையும் குறைந்திருக்கிறது. அப்ப இது இவ்வளவு ஒரு நாட்டினுடைய இதயத்துடைய, அதாவது மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சுகாதாரம் சார்ந்து இவ்வளவு சிக்கலை வளர்த்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க பொருளாதாரத்தை சரியாக பிக்ஸ் பண்ணினா இலங்கை சரியாக வந்துடும் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிறோம். நான் அப்படி பார்க்கவில்லை. இலங்கையினுடைய நிறைய வட்டங்கள் சீர் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு. அந்த அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு முடிவுக்கு வந்தால் பொருளாதாரத்தை நிமித்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அது இப்ப இது மட்டும்தான் இலங்கை தீர்வு எதிர்கொள்கின்ற சவால்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏனால் ஒரு நாட்டில் உள்ளக ரீதியாக இருக்கக்கூடிய முரண்கள் தீர்க்கப்பட்டால் அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் அளவில் உதவி செய்யும். இன்னொன்று இருக்கிறது, அரசியல், அதாவது இந்த ஒரு பரவலாக்கம் என்பது, அதாவது ஒரு மத்தியில் குவிக்கப்பட்ட அதிகார மையம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு நாள் உதவாது. எவ்வளவு தூரம் நாடுகள் வளர்ப்ப, இந்தியாவில் கூட இப்பொழுது மன்மோகன் சிங் சமயத்தில் இருந்து போனார். மன்மோகன் சிங் ஏன் என்றும் பேசப்படுகிறார் என்று சொன்னால், இந்தியாவுடைய பொருளாதாரம் பெற்றுமாக வளர்கின்ற அடித்தளத்தை இட்டு வளர்த்தவர் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் இந்தியாவுல இருந்து அதை செய்ய இல்லை. மன்மோகன் சிங் ஆக்ஸ்போர்ட்ல வந்து படிச்சார். அதுல இருந்து உருவான பொருளாதார இதுல உலக பொருளாதார மையங்களில் வேலை செய்தார். பின்னர் தான் அவரை 90ல் கொண்டு வந்து இந்தியாவுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக போட்டு விட்டு பின்னர் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் ஏன் அவர் இந்தியாவை வளர்ச்சி போக்கில் பொருளாதாரத்தில் என்றார் சொன்னால், மாநிலங்கள்
அவ்வாறான இதில் முன்னிலை வகிப்பதற்கான கதவை அவர் திறந்து விட்டார். திறந்து விட்டு எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களை போகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி பெருமளவு முதலீடு செல்வதற்கு காரணம் அங்கு ஒரு தொழில்துறைக்கு பயிற்றப்பட்டவர்கள் எங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலும் கூட இருக்கிறார். அவ்வளவு கல்லூரிகள் இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் முதன்மையானவற்றில் பல இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது எவ்வாறு வளர்க்கப்பட்டது? அந்த இதை திறந்து விட்டபடியா இப்பொழுது இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் அதை கொண்டே மத்தியில குவிக்க பார்க்கிறார்கள். மீண்டும் அது இந்தியாவுடைய வளர்ச்சி போக்கில் சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியாவுடைய பொருளாதாரம் 3 ட்ரில்லியனுக்கு 4 ட்ரில்லியனுக்குள்ள தான் ஜிடிபி சுத்தி கொண்டே நிக்குது. அந்த 4 பிரேக் பண்ணி வெளியில போகுது இல்லை. அப்ப நான் இந்த வருடம் போகலாம்னு பார்த்தேன், அது கடந்த 2 குவார்ட்டரும் அது விழுந்து போச்சு. அப்ப இது என்னத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு படிப்பினையை தருது. அப்ப கொழும்பில் இருப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரீஜனுக்களும் பல மூலப்பொருட்கள் அந்தந்த ரீஜன் சார்ந்தவையெல்லாம் இருக்கிறது. அவை சார்ந்த தொழில்துறைகளை கட்டி எழுப்புவதற்கும் இப்பொழுது என்ன செய்கிறது? இலங்கையினுடைய மக்கள் கூட்டம் 25% கொழும்பு, கம்பகா 2 மாவட்டங்கள்ல வந்து குவிந்து கிடக்கிறது. ஏன்? இலங்கையுடைய பொருளாதாரத்தினுடைய 45% இந்த மாவட்டத்தில் தான் நிற்கிறது. அது தப்பானது. இலங்கையுடைய பொருளாதாரத்தினுடைய எல்லா இடங்களுக்கும் பகிரப்பட வேண்டும். பொருளாதாரம் பரவலாக்கப்பட்டு மக்கள் ஒரு இடத்தில் குவிவது தடுக்கப்பட்டாகும். இப்ப இதெல்லாம் மாற்றப்படணும்னு சொன்னா பொருளாதார கட்டமைப்பில் நிறைய மாற்றங்கள் வந்தாகும். அப்ப இங்குதான் ஒரு விடயம் பெறுகிறது. தமிழர்கள் தாங்களாக ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி தங்களுடைய விவகாரத்தை பார்ப்பதற்கு வலுவுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அதை அனுமதித்தாக வேண்டும். அப்ப இதுல வந்து நான் இதை கொடுப்பேன், இதை கொடுக்க மாட்டேன் என்று எல்லாம் தடையல் போட்டால் அது ஒரு திறந்த பொருளாதார கட்டமைப்பு வளர்வதற்கான அடித்தளத்தை ஒரு நாளும் விடாது. அப்ப இவர்கள் இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதில் முக்கியமானது இந்த தீர்வு சம்பந்தப்பட்ட விடயம். இப்ப கனடாவில் இந்த பரவலாக்கம் உள்ளூராட்சி சபைகள் வரையும் இருக்கிறது. உள்ளூராட்சி சபைக்கு என்ன இருக்கிறது என்று இருக்கிறது, மாநிலத்துக்கு என்ன இருக்கிறது என்று இருக்கிறது, மத்திக்கு என்ன இருக்கிறது என்று இருக்கிறது. மத்தி உள்ளூராட்சி சபையில் தலையிடாது. இங்க உள்ளூராட்சி சபைகளுக்கே போலீஸ் அதிகாரம் இருக்கிறது. உள்ளூராட்சி சபைகளுக்கு தான் கல்வி அதிகாரம் இருக்கிறது. உள்ளூராட்சி சபைகள் தான் கல்வி சபைகளை நடத்துகிறார். அப்ப இப்பொழுது உலகத்திலேயே படித்தவர்கள் அதிகம் கனடாவில் இருக்கிறது என்பது இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அனைத்து தரவுகளும் சொல்லப்படுது. 63% கல்வி கற்றவர்கள் கனடாவினுடைய மொத்த சனத்தொகையில் படித்தவர், அதாவது வயது வந்தவர்களில் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன சொன்னால் அவ்வளவு கல்லூரிகள் இதுகள் இருப்பதால் அவர்கள் சென்று படித்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இலங்கையில் அரசு பல்கலைக்கழகங்களை கடந்து படிப்பதற்கான பொறுமுறைகள் பெரிதாக இல்லை. ஆகவே இந்த சீர்திருத்தங்கள் என்பதுக்கு முக்கியமானது அதிகார பகிர்வு. அதிகார பரவலாக்கம் இல்லை, பகிர்வு. அந்த பகிர்வை இவர்கள் செய்வதாக இருந்தால் அது தமிழ் மக்கள் சார்ந்த. அதை செய்யவில்லை, அதுக்கான சிந்தனை இவரிடம் வளரவில்லை என்று சொன்னால் மீண்டும் அதாவது பழைய சிந்தனைவாதிகளுடைய சிந்தனைகளுக்கு சின்ன சின்ன வடிவங்கள் மட்டும்தான் இவர்கள் கொடுப்பார்கள் என்றால் இவர்களும் அதே சிக்கலுக்கு தான் இருக்க போகிறார்கள் என்பதுதான் நாங்கள் தொலைநோக்குடன் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பார்வை என்றால், சமீபத்தில் நான் ஒரு நீதியரசர் வடக்கு கிழக்குக்கு பயணத்தை மேற்கொண்ட இந்தியாவின் பகுதியில் இருக்கின்ற ஒரு நீதியரசர் வடக்கு கிழக்குக்கு சென்ற பொழுது அவர் நீங்கள் கூறிய விடயத்தில் முக்கியமான விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார். வடக்கு கிழக்கை தாங்களால் பார்க்கும் பொழுது, முதல் தடவையாக வரும் பொழுது வடக்கு கிழக்கை பார்க்கும் பொழுது, தெற்கு மேற்கை பார்க்கும் பொழுது நீங்கள் கூறியது போல் 45% அபிவிருத்தி பொருளாதார நிலையம் அங்கே தான் இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் எந்த ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் இல்லை. அதனால்தான் இந்த நிலைமை இருக்கின்றதை எனக்கு சுட்டி காட்டியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தமிழர் தாயகத்தில் இந்த லக்ஸரி கார்கள் கூட 1-2 தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் தங்களோடு ஒப்பிட்டு பார்த்திருப்பார்கள். இருந்தாலும் கூட தமிழர்களை பொறுத்த மட்டில் நல்ல வளத்தோடு இருக்கிறார்கள், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி. அவ்வாறு இருந்தும் கூட தமிழர் தாயகத்தில் ஒரு நல்ல வசதிகளோடு இல்லை என்று பார்த்த பொழுது அவர்கள் அதிர்ச்சியாக இருந்தது என்றதை எனக்கு அதை சுட்டி காட்டினார். நீங்கள் கூறுவதை அவர்களும் கூறியதை நான் இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று அதை கூறிக்கொண்டு நேருவர்களே, நிறைவாக 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்திருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் இனக்கருவறுப்பு நடைபெற்று 15 ஆண்டுகள் முடிந்து 16வது ஆண்டு கால் எடுத்து வைக்கின்றோம். தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு தொடர்பாக எந்த ஒரு சரியான ஒரு திட்டமும் இல்லாத நிலைமை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நாங்கள் இங்கே பேசியிருக்கின்றோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை, ஒரு மெக்கானிசம் இல்லை, ஒரு ரோட் மேப் இல்லை, ஒரு ஆக்ஷன் பிளான் இல்லை. இவை ஒன்றுமே இல்லாமல் வெறுமனவே ஊடகங்களுக்கு கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பதால்
அரசியல் தீர்வு வந்துவிடப் போவதில்லை. அனுரகுமார திசாநாயக்கா ஒரு மாற்றம் என்று சொன்னாலும் இவர்கள் அந்த மாற்றம் வந்திருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அதுவும் நழுவி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏதாவது அறிகுறி நீங்கள் காணுகிறீர்கள்? தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒன்று சேர்ந்து பயணிப்பது தான் ஒரே ஒரு வழி, அதனை நாங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவதற்கு ஏதாவது அறிகுறிகள் நீங்கள் காண்கிறீர்களா? இதுவரை இல்லை. இப்பொழுது கனடாவுக்கு சமீபத்தில் கூட 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சென்றார்கள். என்னுடைய உடல்நிலை சார்ந்து நான் வெளியே சென்று சந்திக்க முடியாது. ஆனால் வளமையாக சந்திப்பார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் வந்து ஒரு சிறிய நாட்கள் இருந்த இடத்தில் பார்த்தேன். அவர்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு முயற்சி செய்தார்கள். ஆனால் அதில் நிறைய குறைபாடுகளை பார்த்தேன். ஏன்னா எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முக்கியமான விடயங்களை முக்கியமான மட்டுங்கள் சந்திக்கணும் என்ற சிந்தனை கூட இருக்கவில்லை என்பது புரிந்தது. அவ்வளவுதான் புரிகிறது என்று சொன்னால், நம்ம ஊரில் இன்னும் இப்ப ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு ஆண்டை முடித்திருக்கிறோம். இந்த ஆண்டு முடிவதற்கு ஒரு மாதம் முதலாவது நாங்கள் அந்த ஆண்டனுடைய போக்கு எவ்வாறு இருந்தது, இதில் என்ன தவறுகள் இடம்பெற்றிருக்கிறது, இதுல என்ன நிவர்த்திகள் நடந்தாக வேண்டும், அதுக்கேற்ற இந்த ஆண்டுக்கான ஒரு திட்டமிடல் அனைத்து பகுதியிலும் தமிழ் இனம் சார்ந்து இருக்க வேண்டும். அது நாங்கள் கொழும்பில் இருப்பவர்களை பற்றி பேசினோம். அவர்கள்ட்ட இருக்குதா, இது என்ன செய்யறார்கள், எப்படி பார்க்க போறாங்க எல்லாம் பேசினோம். அதே முக்கிய கேள்வி எங்களுக்கும் இருக்குது. எங்களிடம் இப்ப கனடாக்கு வந்தவர்களை எல்லாரும் தனித்தனியா குழுவாக சந்தித்தார்கள். எனக்கு ஒன்று புரியவில்லை. நீங்க தனித்தனியாக குழுக்காக சந்திக்கணும், நீங்க அனைவரும் ஒன்றாக இருந்து பேசலாம் தானே. அப்போ இப்போ எங்களால் ஒன்றாக இருந்து இதாக பேச முடியாது. இவர் வந்தா அவர் வர மாட்டார், அவர் வந்தா இவர் வர மாட்டார். அப்ப ஏன் இவர்களை சந்திக்கணும்? நீங்க தமிழர்கள் தானே, தமிழர் நலன் சார்ந்தானே பேச போறீங்க. எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து பேசுங்களேன். அப்ப இது இவ்வாறுதான் நாங்கள் தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டு போகிறோமான்ற ஒரு கேள்வி. இரண்டாவது, இவ்வாறு பேசுகிற ஊரிடமும் தெளிவான சிந்தனையும் இல்லை, தெளிவான திட்டமிடலும் இல்லை. இப்பொழுது இலங்கையில் 2 தேர்தல்கள் நடைபெற்றது. இந்த 2 தேர்தலுக்கும் தமிழினம் தங்களுடைய நிலப்பாடு என்பதை கூட தெரிவிக்கவில்லை. ஆனால் அனுரகுமார வந்தவுடன் வாழ்த்து அனுப்புகிறார்கள். அப்ப எனக்கு இவர்கள் என்னத்தை யாருக்கு செய்கிறார்கள் என்று கூட புரியவில்லை. அப்ப இந்த குறைபாட்டை நாங்கள் அனுமதித்துக் கொண்டிருப்பது அவர்களை கடந்து எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குறையாக, அதாவது ஒரு சிந்திக்கக்கூடிய மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குறையாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சொல்லுது, நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கிறோம், எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறோம். அப்ப புலம்பெயர்ந்தது என்பது நாங்கள் இந்த உலக பரப்பில் இருக்கக்கூடிய பல விடயங்களை கிரகித்து சரியான விடயத்தில் எங்களை திட்டமிட்டு, ஏன்னா நாங்கள் போதுவது வறுமையாக கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரோடு மட்டுமல்ல, அவரிடமிருந்து மட்டுமல்ல இந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பது. உலக அரங்கினுடன் இணைந்துதான் இந்த மாற்றம் என்பது. இன்றைக்கு ஒரு தனியாக யாரையும் பிரித்து பார்க்க முடியாது. எல்லாம் ஒரு சின்ன கூட்டுக்கள்லாம் எல்லாரும் இருக்கிறோம். அந்த கூட்டை எவ்வாறு வெற்றிகரமாக நகர்த்துவது என்பது எங்களுடைய எல்லாருடைய சிந்தனையிலும் திட்டமிடல் இருக்க வேண்டும். நான் சிறிதாக சொல்வது, இப்ப எங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டால், நான் ஒரு முறை என்னுடைய நோய் சார்ந்து 10 ஆண்டுகளுக்கு முதல் சீனாவில் இருக்கிறேன். சீனாவில் என்ன அவருடைய ஒரு ஸ்டெம் செல் என்று சொல்வார்கள், அது அடுத்து வரக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய உச்சம். அது அமெரிக்காவிலும் சீனாவிலும் மட்டும்தான் இதுவரை அதனுடைய வளர்ச்சி போகிறது. நான் இருந்த பொழுது பார்த்தேன், அவர்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விவாதம் என்னவென்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கான, ஒரு ஆண்டு அல்ல 5 ஆண்டுகளுக்கான தங்களுடைய முழுமையான முன்னெடுப்பு, அதாவது அரச முன்னெடுப்புகளுக்கான திட்டமிடலுடைய அந்த வரைவு கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்காங்க. நானும் யோசித்தேன், 2015 இருந்து 20 வரைக்கும் இல்லை, அவர்கள் பேசியது 20 இருந்து 25க்கு. அப்ப நான் யோசிச்சோன்னா, 20 இருந்து 25 பேசுறாங்கன்னா 15 20 என்னண்டு, அது 5 வருஷத்துக்கு முதல் அவர்கள் அதை நிறைவேற்றி விட்டார்கள். இதைத்தான் சொல்வது திட்டமிடல். இப்பொழுது எங்களிடம் கேட்கிறேன், கொழும்புக்கும் இதே கேள்வி, எங்களுக்கும் ஒரே கேள்வி. இந்த ஆண்டுக்கான திட்டமிடல் சம்பந்தமாக ஏதாவது எங்களிடம் இருக்கிறதா? அப்ப இந்த ஆண்டுக்கான எந்த திட்டமிடல், தமிழர்களுடைய சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகள் சார்ந்த திட்டமிடல், கல்வி சார்ந்த அவருடைய கல்வி பொறுமுறை சார்ந்த திட்டமிடல், தமிழுடைய சுகாதாரம் சார்ந்த திட்டமிடல், அவருடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்த திட்டமிடல், வேலை வாய்ப்பு சார்ந்த திட்டமிடல், ஏதாவது ஒன்றுக்கு எங்களிடம் அது சிந்தனையாவது இருக்கிறதா? அது சரி பேசினோமா? அதுக்கான ஒரு சின்ன ஒரு வேற இது இப்ப ஒரு திட்டமிடல் எங்கு உருவாருண்டா, சும்மா நச்சா போல நான் 4 கருத்தை சொல்லுவது திட்டமிடலே அல்ல. ஒரு திட்டமிடல் சொன்னால் 4 கூறுகள் அமைக்கப்பட வேண்டும். அது சார்ந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டாகும், டேட்டா கலெக்ஷன் நடந்தாகும், அந்த முழுமையாக இருக்க வேண்டும். அந்த டேட்டா கலெக்ஷன் அடிப்படையில்
அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு ஆய்வுக்கு செய்யக்கூடிய சிறந்த வல்லுநர்கள் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் புலத்தில் இருந்தாலும் அவர்கள் இணைக்கப்பட்டு ஆக வேண்டும். அவர்கள் இதை வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்துகின்ற ஆய்வின் அடிப்படையில் இதற்கான தீர்வுகளை அவர்கள் கண்டறிய வேண்டும். அந்த தீர்வுகள் கண்டறியப்பட்டதன் பின்னர் இந்த தீர்வுகளில் எவைட்டே இப்ப எல்லா தீர்வுகளையும் ஒரே நேரம் முன்னெடுக்க முடியாது. அவர்கள் ஒரு 20 பரிந்துரைகளை வைக்கிறார்கள் சொன்னால் அதுல ப்ரையோரிட்டியா என்ன இருக்குதோ அந்த ப்ரையோரிட்டியில எதை முக்கியமாக தொடங்கின சிறப்புண்டு வைக்கிறோமோ அதுக்கு அந்த நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் வடிவத்துக்கான திட்டமிடல் நடந்தாக வேண்டும். இவ்வளவும் தயாராக எப்ப இருந்திருக்கணும், இப்போ இருந்தா தான் இந்த வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து அது அமுலுக்கு வேற கொண்டு வரலாம். நாங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறோம், எங்களுடைய இப்ப நாங்கள் இதை விட்டுட்டு வாயால வடை சுடுற வேலை நிறைய செய்யறோம். அப்ப இந்த வாயால வடை சுடுறதை நாங்களும் கைதட்டி கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நாங்க புலம்பெயர்ந்து முட்டாளாகத்தான் வாழ வந்த நாங்களா இந்த நாட்டுக்கு, அல்லாது இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய தேசிய தலைமை சொல்வது போல இந்த வெளிநாட்டுக்கு போனவன்கிட்ட வர்றவன்கிட்ட எல்லாம் கேட்கிறேன்னு என்ன தேடா கொண்டு வந்தீங்க அவர் சொன்னார். அது அந்த நாங்க என்னத்தை எதிர்பார்த்து கேட்கிறோம்னா, நீங்க போன நாட்டுல என்னென்ன புதிய விடயங்களை எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய மக்களுக்கு ஒத்தாசையாக அனுசரணையாக உதவியாக இருக்கக்கூடிய விடயங்களை கற்று வந்தீர்கள், அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். சாக்லேட் கொண்டு வந்தோம் கண்டுபிடிச்சு தான் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் வரான். எந்த நாட்டுல சர்தான் பேஸ், எந்த நாட்டுல சாக்லேட் தான். அதனால இதையெல்லாம் நான் கொழும்புல இவங்க கொண்டு இருக்கும் போது அங்க தங்கட நாட்டுல வாங்கலாம் பார்க்க குறைய விலையில வாங்கிடுவேன். அது எங்கட நாட்டுக்கு வேண்டாம். அப்ப இப்பொழுதும் ஒரே கேள்வி தான் இருப்பது, நாங்கள் இந்த வந்திருக்கக்கூடிய நாடுகள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள், எங்களுக்கு புரிந்த விடயங்கள், தெரிந்த விடயங்களை எவ்வாறு எங்கள் மக்கள் சார்ந்த நலனுக்கு நாங்கள் ஒரு இணைப்பாக செய்ய போறோம். இதுகளை செய்து இதுக்கான திட்டமிடலை செய்து நாங்கள் வளர்ச்சி போக்கை கொழும்பை கடந்து காட்டினோம் என்றால் அதுதான் சிறப்பு. அதுக்கு இந்த ஆண்டில் என்ன செய்ய போறோம், அது செய்வதற்கு இதில் வல்லவர்கள் என்ன ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்ய போறோம். இதை விட்டுட்டு இந்த வாயால வடை சுடுறாங்கள ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய இனம் சார்ந்து சிந்திப்போமாக இருந்தால் அது இந்த ஆண்டினுடைய நிச்சயமான மாற்றமாக இருக்கு. சுருக்கமாக புத்திஜீவிகள் வெளிவந்து பங்காளர்களாக மாற வேண்டிய ஒரு நேரம் இந்த 2025 என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த ஆண்டும் வரவில்லை என்று சொன்னால் இதுக்கு பிறகு நாங்கள் கல்வி கற்கிறோம், சிறப்பு, வாழ்த்துக்கள். ஆனால் அந்த கல்வி எங்களுடைய மக்களுக்கும் உதவ வேண்டும். அதுக்கு என்ன செய்ய போறோம்? ஒரு சின்ன விடயத்தை சொல்லுகிறேன். நான் 2023 சென்ற பொழுது என்னவரிடம் கொண்டு சென்று விட்டு விட்டார்கள். அவர் ஒரு சின்ன 4 முழமும் கட்டிக்கொண்டு மேலே ஒன்றும் இல்லாமல் ஒரு துண்டை போட்டுட்டு ஓலையால் கட்டப்பட்ட ஒரு குடிசைக்கில் சுத்தவர புத்தகங்கள் கொண்ட ஒரு ஷெல்ஃப் வைத்துக்கொண்டு நடுவுல ஒரு சாமான கதறில இருந்து படிச்சு கொண்டார். அவர் பல்கலைக்கழகம் 70 ஆரம்பத்தில் முதுமானி பட்ட முறையும் சிறப்பாக படித்து மாணவர் சங்கத்திலிருந்து அறியப்பட்ட ஒருவர். என்னுடன் வந்தவர் ஒருவர், அவரும் இதே இதுல கேம்பிரிட்ஜ்ல படிச்சவர். அவர் இவர் அங்க அடையாளம் கண்டுட்டார், வெள்ளக்காரர் கனடா. நான் சொன்னேன், அவர் பார்த்து விட்டு இவர் அங்க அடையாளம் கண்டுட்டு கேட்டார். என்றால் அவர் உலக வங்கி பல உச்சமான நான் மன்மோகன் சிங் இருந்தார், அது மாதிரி இவரும் உலகத்துல பெரும் இடங்களில் பெரும் ஆதிக்கம் செலுத்தியவர். அவர் இவரை பார்த்துட்டு அடையாளம் கண்டுட்டு கேட்டார், யூ ஆர் இன் த ஹில் பிஃபோர், நவ் யூ ஆர் டவுன் டு த வேலி. அவர் சிரித்து கொண்டு சொன்னார், நோ, ஐ வாஸ் இன் த வேலி ஆல் திஸ் இயர்ஸ், நவ் ஒன்லி ஐ ஆம் இன் த ஹில் என்றார். அதாவது என்னுடைய அவரை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன் ரிட்டைர்மெண்ட்ல குடும்பத்தையும் கூட பயந்து கொண்டு வந்து இருந்தார். என்றா என்னுடைய மக்களுக்கு நான் சேவை செய்தாக வேண்டும். நான் கற்ற கல்வியும் நான் பெற்ற உச்சமும் எப்பொழுது மக்களுக்கு என்னுடைய மக்கள் சார்ந்து மாறுகிறதோ அதுதான் எனக்கு கிடைக்கிற உச்சம் என்றதை அன்றைக்கு தெளிவாக சொன்னார். இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் கற்ற கல்வியை நாங்கள் என்றதும் எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய மண்ணிலும் எங்களுடைய மக்களுக்கும் ஒரு பெரும் ஆதாரமாக மாற்றப்படுமாக இருந்தால் அது எங்களுக்கான உண்மையான மன ஆறுதலாக இருக்கும். அதை கற்றவர்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அனைவருக்குமான கேள்வி. அற்புதம். அதாவது குடும்பம் இருக்கின்றது, குடும்பத்தில் தாய் தந்தை அவர்கள் உழைப்பார்கள், படிப்பார்கள், அதனால் வருகின்ற முழு பயனையும் அந்த குடும்பம் பயன்பெறும். அதே போல்தான் தமிழர் தாயகத்திலும் எங்கெங்கெல்லாம் போய் கல்வி கற்று நிறைய சாதனைகள் படைக்கிறீர்களோ அது உங்களுடைய வீட்டில் பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது படித்து என்ன பிரயோசனம், அது சாதனையில் படைத்து என்ன பிரயோசனம் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழும். அந்த கேள்வி எழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிகவும் சிறப்பாக இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நேரு குணரட்னம் அவர்களே அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன.
மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.